வணக்கம். விண்டோஸ் சர்வர் 2025 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து மைக்ரோசாஃப்ட் நவம்பர் மாதம் வந்து ஜென்ரல் அவைலபிலிட்டிக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த விண்டோஸ் சர்வர் 2025 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கடந்து வந்த பாதை, எத்தனை டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ், அதில் என்னென்ன புது கேப்பபிலிட்டிஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விண்டோஸ் சர்வர் 2025 ஆப்பரேட்டிங் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான இன்ஸ்டலேஷன் மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன இன்ஸ்டலேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுப்போம். ப்ராக்டிக்கலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். தென் இந்த விண்டோஸ் சர்வர் 2025 வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மினிமம் ரெக்யர்மெண்ட் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ அந்த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது ஜென்ரலாக தெரிஞ்சுப்போம். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னும் போது 4 முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதாவது சிபியூ, மெமரி, டிஸ்க் அண்ட் நெட்ஒர்க். இது 4 விஷயமும் எந்த அளவுக்கு தேவைப்படும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கு அப்படின்ற மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டலேஷன் டெமோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது, அது என்ன ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம் நம்மளுடைய பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு அலைண்டா அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் இதில் வந்து டாப் 10 நியூ கேப்பபிலிட்டிஸ். ஸோ நிறைய நியூ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. எஸ்பெஷலி ஆக்டிவ் டிரெக்டரி, ஹைப்பர் வீல் எல்லாம் வந்து நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீடைல்டு செஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ டாப் 10 நியூ கேப்பபிலிட்டிஸும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஏரியாலையும் என்ன மாதிரியான புது பெனிஃபிட்ஸ் வந்திருக்குன்றத இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்டோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கடந்த 40 வருஷமா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ விண்டோஸ் 1.0 அப்படின்றது வந்து 1985ல வந்து இட் வாஸ் லான்ச்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து எவ்ரி 2 இயர்ஸ் வந்து நமக்கு விண்டோஸோடைய அந்த பேஸ் 1, 2, 3 அண்ட் 3.1 வெர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து கொண்டு வந்ததே வந்து 3.1 1993ல தான் வந்து இந்த என்டிலே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த அட்வான்ஸ் சர்வர் அப்படின்ற ஃப்ளேவர் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணுறேன் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ சர்வர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கறதால, ஸோ விண்டோஸில் சர்வர் அப்படின்றது இந்த 3.1 இதில் தான் வந்து அட்வான்ஸ் சர்வர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த 1993ல ரிலீஸ் பண்ணப்ப இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் இந்த என்டி ஆர்கிடெக்சரில் தே கேம் அப் வித் மல்டி டாஸ்கிங். ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மல்டிபிள் டாஸ்க்ஸ் வந்து பேரலாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மல்டி டாஸ்கிங் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் இது வந்து ப்ரீஎம்டிவ் மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க, ரெகுலர் மல்டி டாஸ்கிங் கிடையாது. அதே மாதிரி இது வந்து இட் இஸ் டிசைன் ஃபார் பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தது அந்த விண்டோஸ் என்டி 3.1 சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதில் அட்வான்ஸ் சர்வர் தான் வந்து நம்ம ஜென்ரலாக பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க, விச் சப்போர்ட்டட் ப்ரீஎம்டிவ் மல்டி டாஸ்கிங்லாம் அதில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ என்டி 4.0 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய என்டி சர்வர்ஸ்லாம் இருந்தது. அதை நம்ம அப்கிரேட் பண்ணி 2003க்குலாம் அப்கிரேட் பண்ணதில் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு அந்த டைமில். என்டி அண்ட் 2000 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நிறைய இருந்தது. ஆனால் 2003க்கு அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல. ஸோ என்டி அப்படின்ற 4.0 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 1996ல வந்து ரன் பண்ணி கொண்டு வந்தாங்க. பேரலா கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விண்டோஸ் 95 ரிலீஸ் பண்ணாங்க இன் இயர் 95 அண்ட் தென் 1998ல they also came up with Windows 90. இது எல்லாமே 9X சீரியஸ்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே it completed in 2000 மில்லேனியம் எடிஷன் ரிலீஸ் பண்ணப்ப கம்ப்ளீட்டாக அந்த மில்லேனியம் ஷிஃப்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்டி 4.0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுலேயுமே வந்து அந்த அட்வான்ஸ் சர்வர் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. பட் இதில் சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கவனிச்சோம் அப்படின்னா, மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன், யூசபிலிட்டி வந்து ரொம்ப பெட்டர் ஆச்சு. ப்ளஸ் அதே சமயம் யூசபிலிட்டி அதிகமாகும் போது நிறைய கிராஃபிக்கல் ஆப்ஷன்ஸ் வரும்போது சிஸ்டம்ஸ் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டெபிலிட்டியும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க என்டி 4.0ல. இதில் என்ன நடந்தது அப்படின்னா, பேரலாக வந்து அந்த 95ல கொண்டு வந்த அந்த கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ், அந்த இன்டெகிரேஷன்லாம் வந்து அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் வெரி வெரி க்ரூஷுவல். மெயினாக வந்து இந்த இடத்துல தான் வந்து இந்த டொமைன் பேஸ்ட் நெட்வொர்க்கிங் மாடலே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க.
இந்த டொமைனை யூஸ் பண்ணி நெட்வொர்க்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்சுவல் டிசைன் வந்து கொண்டு வந்தது இந்த என்டி டைம்ல தான், NT 4.0 தான். பட் ஆக்சுவலா வந்து அந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் அந்த டிஎன்எஸ் பேஸ் நேமிங்ல கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மில்லனியம் எடிஷன்ல தான் வந்து விண்டோஸ் 2000 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதோடைய கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த மில்லனியம் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த 2000 டைம்ல. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ரிலையபிலிட்டி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கிராஃபிக்கல் ஆப்ஷனை வந்து நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கொண்டு வரும்போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி நம்ம ரிலையபிளா ரன் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது தான் மெயின் ஃபோக்கஸா இருந்தது. அதை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அதே சமயம் வந்து மேனேஜ்மெண்ட்டும் ஈஸியா இருக்கணும். ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா லினக்ஸ், யூனிக்ஸ் மாதிரி நிறைய சேலஞ்சஸ், கமாண்ட் லைன் நிறைய கத்துக்கணும், கமாண்ட்ஸ் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம நிறைய விஷயங்களை வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா கிராஃபிக்கலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றது கொண்டு வந்தாங்க. தென் மெயின் கேம் சேஞ்சர் மைக்ரோசாஃப்டோடைய கடந்த 25 வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைரக்டரி சர்வீஸ், ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்ற ஒரு சென்ட்ரலைஸ்ட் லாகின் ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது, கொண்டு வந்தது வந்து விண்டோஸ் 2000 சர்வர் அந்த மில்லேனியம் ஷிஃப்ட்ல தான் அதையும் கொண்டு வந்தாங்க. இது கம்ப்ளீட் என்டையர் ஒரு சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், சென்ட்ரலைஸ்ட் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது இந்த டைம்ல தான். அதுக்கப்புறம் தான் வந்து டிஎன்எஸ் பேஸ்ட் நேமிங்லாம், அந்த டொமைன் நேம்ஸ், அந்த கான்செப்ஷுவல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. ஸோ விண்டோஸ் சர்வர் 2003 இது ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஏன்னா பேரலா விண்டோஸ் எக்ஸ்பி அப்படின்ற ஒரு கடந்த ஒரு 6-7 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் வந்து 10 வருஷம் சொல்லலாம், 10, 12, 15 வருஷம் கிட்டத்தட்ட கூட நிறைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல நிறைய சின்ன சின்ன ரிமோட் ஆஃபீஸஸ் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டராக இருக்கட்டும், எங்கே போனாலும் எக்ஸ்பின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ரிடாமினண்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. அதோடைய கிராஃபிக்ஸ், அதில் வந்து வரக்கூடிய குவாலிட்டி ஆஃப் அந்த அவுட்புட் எல்லாமே ரொம்ப விஷுவலாக நல்லா அப்பீலிங்காக இருந்தது. ஸோ அதோடைய பேரல் ஓஎஸ் தான் வந்து 2003. அப்பயுமே வந்து சர்வர்லேயுமே ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணி தான் அடுத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். தே ஆல்சோ ஃபோக்கஸ்ட் ஆன் செக்யூரிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வந்து கொண்டு வந்தது. ஐ வுட் சே 2003ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி செக்யூரிட்டி ஆஸ் வெல் எஸ் பர்ஃபார்மன்ஸும் வந்து பெட்டராக இருக்கணுன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2003. அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸும் தே வேர் வெரி ஹாப்பி வித் த அவுட்கம் ஆர் விண்டோஸ் 2003ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸில் கஸ்டமர்ஸ் வேர் ரியலி ஹாப்பி அந்த டைமில். தென் பேரலாக இதில் நிறைய இன்பில்டா சர்வீசஸ், இந்த ரோல்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. எஸ்பெஷலி வெப் சர்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஏஎஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ன்றது டிஃபால்ட்டாக வரும். அதோடைய வெர்ஷன் 6 வந்து 2003ல தான் வந்து சேர்த்து கொடுத்தாங்க. இட் வாஸ் வெரி வெரி பவர்ஃபுல் வெப் சர்விங் சொல்யூஷன் சொல்லலாம். தென் ரொம்ப என்ஹான்ஸ்டு ஆக்டிவ் டைரக்டரி கொண்டு வந்தது வந்து 2003ல தான் இன்பில்ட்டாக கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதில் நிறைய ஃபங்க்ஷனல் லெவல்ஸ், நிறைய கமிட்மெண்ட். ஸோ மெயின் விஷயம் வந்து செக்யூரிட்டி பை டிஃபால்ட் அப்படின்ற ஃபிலாசபி வந்து மைக்ரோசாஃப்டுடைய நம்பர் 1 கமிட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டாங்க அந்த டைமில் 2003 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வரும்போது. ஸோ ஐ வுட் சே தட் அந்த கோட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்யூர் பை டிஃபால்ட்டாக இருக்கணும். வர ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்பில்ட்டாகவே அந்த கமிட்மெண்ட்டை வந்து உறுதி செஞ்சாங்க 2003ல. அதுக்கப்புறம் வந்தது வந்து 2008 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ 2008 அந்த 2008 R2 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மேஜரான விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வருது எனக்கு. ஸோ ஒன்று வந்து அந்த கம்ப்ளீட்டாக 2008 R2ல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து கம்ப்ளீட்டாக 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக மாற்ற ஆரம்பிச்சாங்க. 2008 R2ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக வெறும் 64 பிட் தான் இருக்கணும். எதுக்காக அப்படின்னா அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து இதுதான் ஒரு அடித்தளமான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தது. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து எமர்ஜிங் ஆக ஆரம்பிச்சது. அமேசான் வந்து ஒரு 3 வருஷமா ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கிளவுட்ல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க 2005லேருந்து 2008 வரைக்கும். ஸோ அப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து கிளவுட்ல வந்து ரன் ஆகிற மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல தான் வந்து ஹைப்பர்-வி அப்படின்ற வர்ச்சுவலைசேஷன் விஷயம் உருவாச்சு. they started coming up with server virtualization.
ஸோ சர்வர் வர்ச்சுவலைசேஷன் அந்த டைமில் தான் ப்ரிடாமினண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆரம்பிச்சுது. ஸோ நிறைய பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய ஒரு சிபியு மெமரி அதிலெல்லாம் வந்து நிறைய மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பவர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கோர் பார்க்கிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் தான். ஸோ உங்களுக்கு எல்லா கோரும் வந்து சிபியூவில் யூஸ் ஆகாது. பவரை மேனேஜ் பண்ணுறதுக்கு பவர் இம்ப்ரூவ்டு ஒரு பவர் மேனேஜ்மெண்ட் விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2008 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் அப்படின்றத அதனால் உறுதியாக சொல்ல முடியும். பயாஸ்லேயே நிறைய செட்டிங்ஸ்லாம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2012 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாடர்ன் டேட்டா சென்டர் கம்ப்ளீட்டாக ஒரு வர்ச்சுவலைஸ்ட் என்விரான்மெண்ட் நிறைய விஎம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டம் அது அந்த 2012 அண்ட் 2012 R2. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் 64 பிட் ஓஎஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ 2012 அண்ட் 2012 R2 ரிலீஸ் 2ன்னு சொல்லுவாங்க. அந்த R2 அப்படின்றது. ஓகே, ஸோ 2012 2000 அதில் வந்து மாடர்னரைஸ்ட் டேட்டா சென்டர் நிறைய வர்ச்சுவலைஸ்ட் சிஸ்டம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய விஎம்ஸ் கிரியேட் பண்ணுறது, டேட்டா சென்டரோட சைஸ் வந்து ரொம்ப ஷ்ரிங்காக கொண்டு வந்துடுது, நிறைய என்ஹான்ஸ்டு வர்ச்சுவலைசேஷன் கேப்பபிலிட்டிஸ் கிளவுட் கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலாக. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் யூஐயே வந்து ரீவேம் பண்ணிட்டாங்க, நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு சில பேரலாக வந்து அந்த கண்டெய்னரைசேஷன் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் ஆச்சு. பட் 2012 முக்கியமாக நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆட்டோமேஷன் இன்ஜினை வந்து கொடுத்தாங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் இன்ஜின். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேஷன். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தது, பட் அதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு ஷெல்ல எழுதுவாங்க, இல்லை வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து ஒரு பேட்ச் ஃபைல் மாதிரி தான் கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பிபி ஸ்கிரிப்ட், விஷுவல் பேசிக் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு மோஸ்ட் பாப்புலரான ஒரு ரெவல்யூஷன்ற மாதிரி சொல்லலாம். ஒரு சர்வர் மேனேஜ்மெண்ட்டை வந்து கமாண்ட் லைன்ல இருந்து ஸ்கிரிப்டடாக வந்து மேனேஜ் பண்ணுறது, ஆட்டோமேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது 2012 R2ல தான் things started developing. So next operating system வந்து 2016 விண்டோஸ் சர்வர் 2016 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைப்ரிட் கிளவுட் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது. 2016 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நிறைய ஹைப்ரிட் கிளவுட்ல அந்த காம்பனன்ட்ஸ், அந்த அஜூர் ஆர்க்குக்கான அடித்தளம்லாம் இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் வந்து கண்டெய்னர் கம்பேட்டபிளாக, அதாவது டாக்கர் கம்பேட்டபிளாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் இதிலே வந்து சின்ன சின்ன ஷார்ட்டர் வெர்ஷன்ஸ் லைக் நேனோ சர்வர்ஸ் அண்ட் தென் ஷார்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ தட் வாஸ் ஆல்சோ த கேஸ். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக மைக்ரோ சர்வீசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த கிளவுட் நேட்டிவ் ஆப்ஷன்ஸ், இந்த லைட் வெயிட் டிப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபீசிபிலிட்டி வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க 2016ல். 2019 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த ஹைப்ரிட் கம்பேட்டபிலிட்டிஸ், அந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நிறைய ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ராங்கர் செக்யூரிட்டியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அஜூர் கூட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு, அந்த அஜூர் ஆர்க் சர்வீஸ் கூட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் கியூபர்னெட்டிஸ் சப்போர்ட்டும் வந்து இன்க்ளூட் பண்ணது வந்து 2019 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான். தென் நிறைய அந்த கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் அந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு தே ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் பில்டிங் ஆன் ப்ரமைசஸ் அண்ட் கிளவுடை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரெண்டுமே இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹைப்ரிட்ல வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கேப்பபிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. 2022 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டி லேயர்டு செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. மல்டி லேயர் செக்யூரிட்டி மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 10-15 ஃபீச்சர்ஸ் வந்து கேப்பபிலிட்டிஸ் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் கொண்டு வந்தாங்க. பட் நான் சொல்கிறது வந்து ரொம்ப விசிபிளாக கஸ்டமருக்கு வந்து ஒரு டெஸ்டமெண்ட்டாக, கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ஃபீச்சர்ஸாக வந்ததுலாம் இது எல்லாமே. அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்மில் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்தாங்க, நிறைய இனோவேஷன் நடந்தது 2022ல. தென் வி ஆல்சோ ஸ்டார்டட் ஹேவிங் ஏஐ ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் ஆக ஆரம்பிச்சோன்னே, ஸோ அது ரிலேட்டடாகவும் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டார்டட் கிவிங் ஆப்ஷன்ஸ் ஏஐ ரிலேட்டடாக இன்டெகிரேட்டடாக இன்டெலிஜென்ட் சொல்யூஷன்ஸ் நிறையா கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இயர் 2024 நவம்பர் இந்த போன மாதம் வந்து
2025 அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பிடிச்ச 10 விஷயங்களை வந்து நான் டீட்டெயில்டாக இப்போ நான் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸோடைய கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸும் விண்டோஸோடைய சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸும் பேரலாக வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ ஒரு சில ரெஸ்ட்ரிக்டட் வெர்ஷன்ஸ் வந்து தனி எடிஷன்ஸாக சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம ஒரு சில ஓஇஎம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் மூலயமா வந்து அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கண்டினியூஸாக கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் இனோவேஷனுக்கோ அப்ளிகேஷன் அடாப்ஷனுக்கோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் ஆச்சு. ஸோ ஒரு வெர்ஷன்ஸ்லையுமே வந்து நிறைய எவல்யூஷன், நிறைய சேஞ்சஸ், நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்டி அப்படின்றது தான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டெபிலிட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ஏஐ ரெடி ஃபீச்சர்ஸோட லேட்டஸ்ட் 2025 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கஸ்டமர் யூசேஜுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் த பீரியட் இந்த விஷயங்கள்லாம் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நடந்தது. ஸோ லெட் மீ விண்டோஸ் 2025 என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சில பேருக்கு தோணலாம், என்ன மைக்ரோசாஃப்ட் ஏன் ஒரு வருஷம் முன்னாடியே வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன் யூஸ் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா, இது இப்போ நடக்கல. 25 வருஷத்துக்கு முன்னாடியே கவனிச்சிங்க அப்படின்னா 1999லேயே வந்து விண்டோஸ் 2000 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி விண்டோஸ் 2021லேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2022 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வருஷம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தே ரிலீஸ் இட் பிகாஸ் த யூசேஜ் வில் பிகம் மோர் இன் த நெக்ஸ்ட் வெர்ஷன். ஸோ இதில் இன்னும் ஒரு நீங்கள் நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தெரியல. இப்போ புதுசாக வரக்கூடிய ஃபீச்சர்ஸை மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய இன்சைடர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சர்வருடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் போனோம் அப்படின்னா இந்த அப்டேட்டில் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட் மீ ஷோ யூ தட் update. You can just directly go to insider செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்குள்ளே நம்ம பார்க்க முடியும். லெட் மீ கோ டு சிஸ்டம் or else let me search for insider program. ஸோ விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் வந்து விண்டோஸ் அப்டேட்குள்ளே தான் காமிப்பாங்க அந்த ஆப்ஷன். இதை போய்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இன்சைடர் அப்படின்றது வந்து புதுசாக வரக்கூடிய அந்த இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து கொண்டு வரக்கூடிய பீட்டா சர்வீசஸ், அந்த நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து முன்னாடியே வந்து அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த இன்சைடர் விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் வழியாக. ஸோ தட் இப்போ கஸ்டமர் என்விரான்மெண்ட்டுக்கு ஃபியூச்சரில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடியாக வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நல்ல கிளியர் டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் விஷயங்கள்லாம் ரெடியாக இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ தட்ஸ் ஹவ் மைக்ரோசாஃப்ட் கிவ்ஸ் யூ ஆப்ஷன்ஸ். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ விண்டோஸ் சர்வர் 2025ல வந்து 2 வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்டர்பிரைஸ் எடிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எடிஷன். அதிலே சர்வர் கோர் அண்ட் உங்களுக்கு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸோட ஜியூஐயோட கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 2024ல் வந்து ஜனவரி 2024லே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம் வழியாக வந்து நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இப்போ மைக்ரோசாஃப்ட் கொண்டு வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீசஸ், ஹாட் மேட்சிங், எஸ்எம்பி ஓவர் QUIC இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்சைடர் ப்ரோக்ராம் மூலயமாவே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாங்க. பட் ஆக்சுவல் ஜென்ரல் அவைலபிலிட்டி எப்போ வந்ததுன்னு பார்த்தோன்னா நவம்பர் 1 இந்த ஃப்ரைடேல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 1 ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ 2025 வந்து கம்ப்ளீட்டாக வந்து தே ஹாவ் ஃபோக்கஸ்ட் ஆன் 3 டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ் ஏரியாஸ்: செக்யூரிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான் அந்த டீடைல்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் ஆன் த அதர் சைட் கண்டிப்பாக மைக்ரோசாஃப்ட் வந்து தே ஆல்சோ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஏஐ ரெடி கம்ப்யூட் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து நல்லாவே வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் வியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட். ஏன்னா அஷூர் வந்து இட் ரன்ஸ் ஆன் ஹைப்பர் வி வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. ஸோ அதில் கண்டிப்பாக ஆப்வியஸாக தே ஹேவ் டன் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய புது ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் ஜிபியூ இன்டெகிரேஷன், வர்ச்சுவல் ஸ்டோரேஜ், அதாவது ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் டைரக்ட் அந்த ஃபீச்சர்ஸில் வந்து நிறைய என்ஹான்ஸ்மெண்ட், சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங், கிளஸ்டரிங். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட்
சர்வர் வர்ச்சுவலைசேஷன், ஸ்டோரேஜ் வர்ச்சுவலைசேஷன், நெட்வொர்க் வர்ச்சுவலைசேஷன் 3த்துலயுமே வந்து நெறைய என்ஹான்ஸ்மென்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அட்வான்ஸ்மென்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி டீட்டெயில்டா நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஆஃப்கோர்ஸ் ஹை அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா அப்ளிகேஷனும். ஸோ கிளஸ்டரிங்லயும் வந்து சின்ன சின்ன பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுப்போம். ஸோ கீ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் அந்த அஜூர் ஆர்க்கு கூட இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் லெவலில் வந்து இந்த சைபர் அட்டாக்ஸை டிட்டர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வி வில் ஆல்சோ சி தட். அதே மாதிரி க்ளவுடில் வந்து இப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் கோட் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரிஃப்ட் ப்ரொடெக்ஷன்லாம் வந்து டெய்லர் மேடாக கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதையும் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ ஃபியூச்சர் ரெடி பிளாட்ஃபார்மாக மைக்ரோசாஃப்டுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஈவன் நிறைய இந்த டெஸ்க்டாப் யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எண்ட் யூசருக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும் கனெக்டிவிட்டி அப்படின்றதுக்காக ஒய்ஃபை ப்ளூடூத் ஃபீச்சர்ஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப வித் ஸ்டாண்டிங்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைவ் ஹாட் பேட்சிங் என்ற ஃபீச்சர் வந்து தனியாகவே ஒரு செஷன் நான் எடுக்கிறேன். முன்னாடிலாம் வந்து மாதம் மாதம் வந்து மைக்ரோசாஃப்டுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதில் சூசே லினக்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து லைவ் பேட்சிங்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்னன்னா கர்னலை வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த வெர்ஷன் சேஞ்ச் ஆகும். பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்சிங் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி அசியூம் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து லைவ் பேட்சிங்ன்ற ஃபீச்சர் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இருக்குது. பட் மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த ஹாட் பேட்சிங்கை வந்து அஷூரோடைய எடிஷன்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து தே ஹேவ் இன்க்ளூடட் இட் இன் 2025. ஸோ குவார்டர்லி ஒன்ஸ் வந்து ரீபூட் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு வந்து டவுன் டைம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க லைவ் ஹாட் பேட்சிங் வழியாக. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதே மாதிரி அந்த இன்ஃபரன்சிங் ஆப்ஷன், அதாவது ஜிபியூ பார்ட்டிஷனிங் ஆப்ஷன்ஸும் பெட்டராக இருக்குது. ஃப்ளாஷ் ஸ்டோரேஜும் வந்து எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஃபைன் டியூனிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ பிக் சேஞ்ச். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது சர்வர் கோர்னு ஒரு இன்ஸ்டலேஷன் ஆப்ஷன் வித் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஆப்ஷன். ஸோ இந்த சர்வர் கோரை வந்து ஹெட்லெஸ் டிப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அதில் டேரெக்டாக போயிட்டு கமாண்ட் லைன் பவர் ஷெல் தான் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் ஜியூஐ வழியா இல்லை அந்த மெனு ட்ரிவனாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ரிமோட்டில் நீங்கள் சர்வர் மேனேஜர் ஆர் அட்மின் சென்டர் வழியா இல்லை அஷூர் ஆர்க் வழியா அதை கனெக்ட் பண்ணி ரிமோட்டில் வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து கிராஃபிக்கலாக மேனேஜ் பண்ண முடியும். பட் லோக்கல் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த சர்வர் கோரில் வராது. இட் இஸ் டு மினிமைஸ் த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ளஸ் அதோடைய செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சர்வர் கோர் ஆப்ஷன்ஸ் வந்து லினக்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தே கேம் அப் வித் தட். அதிலே டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் போனீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் ஜியூஐயோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த ஜியூஐ ஆப்ஷன்ஸ் வேணுமோ தே கேன் கோ வித் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் இந்த லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க microsoft.com/evaluate Windows Server 2025. ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்ட் இந்த எவாலுவேஷன் எடிஷனை. பட் இப்போ ஜென்ரல் அவைலபிலிட்டிக்கே வந்துருச்சு. நீங்கள் ஐஎஸ்ஓ ஆப்ஷன் இது டவுன்லோட் பண்ணி அதை அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் கொடுக்குறாங்க. வேற நீங்கள் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்காக நீங்கள் ஹைப்பர் வியில் ரன் பண்ணுறோம், விஎம்ல ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ இதில் அந்த விண்டோஸ் சர்வர் 2025 ஆன் மைக்ரோசாஃப்ட் அஷூர் இதோட டெமோ நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம விஎம்ஸ் கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் விஎஸ்டியை வச்சு எப்படி நம்ம ஒரு விண்டோஸ் சர்வரை கொண்டு வரது அப்படின்றது 3 மெத்தடுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம்.